அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரலட்சுமி பூஜையை முதலாக செய்ய வேண்டும் அப்படின்னு மிகவும் ஆசைப்படுபவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். வரலட்சுமி பூஜைங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு பூஜை, நல்ல ஒரு செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பூஜை. இந்த வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் இல்லத்தில் எப்போதுமே நிறைவான செல்வமும் முன்னேற்றமும் கட்டாயமாக இருக்கும். அதனால் எல்லோருமே வரலட்சுமி பூஜையை கட்டாயமாக செய்ய வேண்டும். முதலாக செய்பவர்களுக்கு என்ன குழப்பமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வரலட்சுமி பூஜை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். வரலட்சுமி பூஜை முதல்ல வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகின்றது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி கடைசி வெள்ளி என்று வருகின்றது. இந்த ஆடி கடைசி வெள்ளி என்று பூஜை செய்ய முடியாத பக்தர்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அடுத்த 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இந்த வரலட்சுமி பூஜையை பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த பாரம்பரியமாக பழக்கம் இருக்குதோ அவங்க தான் செய்து கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூஜை செய்கிறதுனால நல்ல ஒரு பண விஷயம் இருக்கின்றது. அதனாலே எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அப்படி எல்லோருமே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நம்ம செய்யலாம். வரலட்சுமிங்கிறது மகாலட்சுமி பூஜை தான். நமக்கு அஷ்டலட்சுமி இருக்காங்க பார்த்தீங்களா, தைரியலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி அப்படின்ட்டு 8 லட்சுமி அஷ்டலட்சுமி இருக்காங்க இல்லையா. அந்த அஷ்டலட்சுமி கூட ப்ளஸ் 9வதாக வரப்போகிற லட்சுமி தான் வரலட்சுமி. அந்த வரலட்சுமி பூஜைங்கிறது மகாலட்சுமி பூஜை தான். மகாலட்சுமி இருக்கிற இடத்துல தனம் இருக்கும். தனம் வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை நம்ம கட்டாயமாக பண்ண வேண்டும். அதற்காக உகந்த நாள் தான் இந்த வரலட்சுமி நாள். இந்த வரலட்சுமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால நிறைய பேர் மற்றவங்களுக்கு சொல்வது கிடையாது. இந்த பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது. இந்த பூஜையை பழக்கம் இருக்கவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சை தானாக கொடுத்துட்டு பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர். அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பூஜை என்பது நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்வோம். அந்த கலசம் வைத்து வழிபாடு செய்யும்போது வருடம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை என்று நம்மளுடைய இல்லத்திற்கு அந்த வரலட்சுமியானவங்க வருவாங்க இல்லையா. அதனால தான் நம்ம வருடம் கலசம் வைத்தல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே தவிர, ஒரு வருஷம் செஞ்சுட்டோம் இன்னொரு வருஷம் நம்ம செய்யாமல் விட்டால் இது குத்தமாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பயப்படவே தேவையில்லை. வரலட்சுமி தாய் நம்மளுடைய இல்லத்திற்கு நம்ம அவங்கள ஒரு தடவை நம்ம எழுந்தருளை செய்துட்டோம் அப்படின்னா அவங்க கட்டாயமாக வருடம் அதே நேரத்துக்கு அவங்க நம்மளுடைய இல்லத்திற்கு வருவாங்க. அதனால தான் கலசம் வைப்பவர்கள் வருடம் கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் காரணமே தவிர, மற்றபடி நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் விட பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அது இதுன்னு எதுவுமே நீங்கள் நினைக்க கவலையே பட தேவை கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே மகாலட்சுமி தாயை நமக்கு செய்யவே மாட்டாங்க. எப்பவுமே சுவாமி யாரையுமே தண்டிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு கலசம் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம முறைப்படி செய்வோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடம் கலசம் வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு முறை வரலட்சுமி பூஜை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது பூஜை. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் தானாக அந்த மாதம் அடுத்த வருடம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய பூஜை. அதற்கான பணம் உங்களுக்கு நினைத்த மாதிரி உங்களுக்கு அமையும். வரலட்சுமி பூஜை செய்யணும்னு நினச்சாலே உங்களுக்கு அதற்கான பணம் உங்களை தேடி வந்துடும். நீங்கள் செய்துடுவீங்க, சிறப்பாக செய்துடுவீங்க. ஆனால் வரலட்சுமி பூஜைங்கிறது நீங்கள் தொடர்ந்து வருடம் பண்ணுங்கள். இப்போ கலசம் வைத்து பண்ணாதவர்கள் கூட படம் வைத்து மகாலட்சுமி தாயார் படம் வைத்து கூட வழிபாடு செய்யுங்க. இப்போ கலசம் வைத்து நான் ஒருவேளை நான் பண்ணிவிடுவேன், என்னோடய பசங்கள்லாம் பண்ணிடுவாங்களா, பண்ணலைன்னா என்ன செய்ய, அது ஒரு பிரச்சனை ஆயிடுமா அப்படிலாம் நீங்கள் நினச்சி கவலை இல்லை. நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறத தானாக உங்களுடைய பசங்க பண்ணுவாங்க. அப்படியே அவங்க பண்ணட்டாலும் ஒன்றும் கவலை கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம் தான். நம்மளுடைய பக்தி நமக்கானது. நம்ம போயிட்டு நம்ம பசங்கிட்ட போய் திணிக்கக்கூடாது. அவங்க நம்ம பண்ணுறதை பார்த்தே அவங்க சுவாமி மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க நிச்சயமாக பண்ணுவாங்க. நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து பிள்ளைங்கள் தானாக பழகி அவங்க அவங்களுடைய தலைமுறைக்கு சொல்லி கொடுப்பாங்களே தவிர நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் சொல்லி பயன்படுத்துறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தலைமுறையாக அந்த பூஜை செய்யணும், அப்படி செய்யலை அப்படின்னா நமக்கு கஷ்டமாயிடும் அப்படி சொல்கிறதுனால நிறைய பேர் நம்ம செஞ்சுடுவோம், நம்ம பிள்ளைங்க செய்யாமல் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் யாருமே செய்கிறது கிடையாது. நம்ம வழிபாடு நமக்கான சாமி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டு நம்ம செய்ய போகிறோம். நம்ம இருக்கிற வரையும் நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை நம்மளுடைய பசங்க அதை பார்த்து செய்யலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதை நினச்சிலாம் கவலைப்படவும் தேவை கிடையாது.
நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வரலட்சுமி பூஜை எடுத்து செய்து பாருங்கள். நல்ல ஒரு நிலைமைக்கு கட்டாயமாக வருவீங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்தால் கூட அந்த நாளன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி படத்தை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மல்லிகைப்பூ செந்தமரை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பூலம் செட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடைச்சி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். வரலட்சுமி பூஜை உங்களுக்கு திருப்தியாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து வரலட்சுமி பூஜை இப்போ நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. இப்போ ஒரு 2 வருடம் செய்துட்டீங்க. 3வது வருடம் உங்களுக்கு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுது. அதாவது மாதவிடாயினா நம்ம வந்து இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் செய்து கொடுவோம். தீட்டு ஏற்பட்டுருச்சு. பிறப்பு தீட்டுனா 30 நாள் கழித்து அது அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் வந்து உங்களுக்கு ஏதாவது மற்ற இறப்பு தீட்டு இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ 1 வருடம் முடியும் வரை நம்ம அந்த வரலட்சுமி பூஜை நம்ம செய்யக்கூடாது. கலசம் வைத்து செய்பவர்கள் செய்யக்கூடாது. கலசம் வீட்டில் வந்து அமைக்கக்கூடாது. அதற்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த 1 வருஷம் பண்ணலையே எதுவும் பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு 3 மாதம் 6 மாதம் தான் அடப்பு இருக்குது அப்படின்னா அதற்கப்புறம் வரலட்சுமி பூஜை வந்துச்சுன்னா நீங்கள் சுவாமி படத்திற்கு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும். ஒருவேளை 1 வருடம் வரை சுவாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 1 வருடத்தை விட்டுட்டு அதற்கடுத்து வருகின்ற வரலட்சுமி பூஜை அப்போ நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஸ்கிப் ஆயிடுச்சு, இந்த வருடம் வந்து பண்ண முடியாமல் சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, அது ஒரு பிரச்சனையாக மாறுமானா அதெல்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி வந்து தீட்டு இருக்குது, இறப்பு தீட்டு இருக்குங்கிறது கடவுளுக்கு வந்து அறிய முடியும். ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பயப்பட தேவையில்லை. ஆன்மீகத்தில் வந்து எதுவுமே பயப்படணும் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தேவையில்லை. கவலை அப்படிங்கிறது தேவையில்லை. நமக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு, நமக்கு பிடிச்சிச்சு, நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பூஜை வேணுமானாலும் நம்ம செய்யலாம். நம்மளுடைய அன்பை வந்து தான் நம்ம பூஜையில் காமிக்க போகிறோம். அதனால் எதற்குமே எதுவுமே தடங்கள் கிடையாது. உங்களுக்கு வந்து வரலட்சுமி பூஜை செய்யணும் விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக கலசம் வைத்தும் பண்ணலாம், கலசம் இல்லாமலும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப திருப்தியான பூஜை வந்து வரலட்சுமி பூஜை. அதே போல் வந்து நிறைய பேருக்கு வந்து முதலாக பூஜை செய்யும்போது நம்ம நிறைய சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு வந்து தாம்பூலம் செட்டு கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களால் கூப்பிட முடியல, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவலையே இல்லை. நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, கூப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது, கூப்பிட்டு நான் எப்படி பூஜை பண்ண போகிறனோ அதை நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ, வேணுமா பூஜை பண்ணிகிட்ருக்கா போல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, உங்கள் நாக்கில் இந்த பழக்கமே இல்லை, எதற்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு அச்சம் உங்களுக்கு இருந்துச்சு, ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூப்பிடாமல் நம்ம பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், தவறு கிடையாது. நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆனால் கட்டாயமாக வரலட்சுமி பூஜைங்கிறது நம்ம கூப்பிட்டு சுமங்கலி பெண்ணுக்கு வந்து தாம்பூல செட்டு கொடுத்து நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுறதான் வரலட்சுமி பூஜை. பட் நம்ம வந்து முடியாத காரணத்தினால், நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கிற காரணத்தால் வந்து நம்மளால் கூப்பிட முடியாதவர்கள் வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு தாம்பூல செட்டை வாங்கி வச்சுக்கோங்க, வைத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சுவாமிகிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கோங்க, சுமங்கலி பெண்ணாக நீங்கள் பெற்றுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2வதாக நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தாம்பூல செட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு மற்ற பெண்கள் அங்கே வருவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நம்மளால் கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் கோவிலில் போயிட்டு அவங்களுக்கு தாம்பூல செட்டு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வளையல் போய் கொடுத்துட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ வைத்து கொடுத்துட்டு வருவது ரொம்ப நல்ல பலனே கொடுக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது கோவிலில் போயிட்டு கொடுக்கலாம், அல்லது யாருமே நான் எதுவுமே பண்ண முடியல, கூப்பிட்டு பண்ண முடியல, எனக்கு கோவிலுக்கு போயிட்டு அதற்கு வந்து கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தேவையானதை வாங்கி வச்சு நீங்கள் சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே போதும். எல்லாமே நம்மளுடைய மனசு தாங்க காரணம். நம்மளுடைய மனசு வந்து திருப்தியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணாலே திருப்தியாக பண்ணுங்கள், லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக லக்ஷ்மி படமோ அல்லது நீங்கள் கலசமோ வைத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது தாம்பூலம் செட்டு தான். மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ, கொஞ்சம் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், இதை மட்டும் வைத்து அவங்கள மனதார பிரார்த்தனை செய்துட்டு அவங்களுக்குன்னு 108 போற்றிகள் சொல்லிவிட்டு அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அல்லது ஓம் வரலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி மகாலட்சுமியோட கனதரம் சோஸ்திரம்லாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்.
நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் நல்ல ஒரு பண வரவும் நல்ல ஒரு பணம் பெருகுவதற்கான யோகமும் உங்களுக்கு அமையும். தானாக உங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்ற அளவுக்கு தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பாக இதை விட அடுத்த முறை சிறப்பாக பூஜை செய்வீங்க. நம்பிக்கையுடன் செய்து இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.